மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணோட லைஃப் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்காது. பிஃபோர் மேரேஜ் அவளோட ரூம், அவளோட ரொட்டீன், அவளோட ஃப்ரீடம். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் எவ்ரி ஸ்மால் திங்ஸை யோசிச்சு யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்படி பேசலாமா, லேட்டாக தூங்கலாமா, இது ஓகேயா அப்படின்னு புது வீட்டில் செட் ஆகணும்னு அவளோட ஒரிஜினல் செல்ஃபை கொஞ்சம் ஹைட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எல்லாரும் நீ லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு சைலண்ட்டாக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணான்னு அவளுக்கு மட்டும்தாங்க தெரியும். மேரேஜ் அப்புறம் ஒரு பொண்ணோட லைஃப்பில் பிக்கஸ்ட் சேஞ்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது இல்லை, மைண்ட் செட் மாறி போகிறது. பிஃபோர்லாம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிப்பா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களான்றான் தாட் ஃபஸ்ட்டு வரும். ஸ்லோவாக அவளோட ஓன் நீட்ஸு லாஸ்ட்டுக்கு போயிடும். மேரேஜ்க்கு அப்புறம் பொண்ணு ஸ்ட்ராங் ஆளுங்க ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸ்மால் திங்ஸ் பண்ணணும் கூட என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை. பிகாஸ் அவளுக்கு புது என்வாயர்மெண்ட்டில் அக்செப்டன்ஸ் வேணும். அந்த ப்ரெஷரில் தான் நிறைய கேர்ள்ஸ் சைலண்ட்டாக மாறிடுறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணோட டஃபஸ்ட் பார்ட் நியூ ஃபேமிலி இல்லைங்க, ஓன் ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணுறது. டயர்டாக இருந்தாலும் ஸ்மைல், மிஸ் பண்ணாலும் சைலண்ட்டாக இருக்குது, அழுவ தோணினாலும் கண்ட்ரோல். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆயிரும். மேரேஜ்க்கு அப்புறம் பொண்ணு வீடு மட்டும் மாற்றலைங்க, பர்சனாலிட்டியும் கொஞ்சம் மாறிடும். பிஃபோர் ஃப்ரீயாக சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிடுவா. நாட் பிகாஸ் ஷி சேஞ்ச், பட் பிகாஸ் லைஃப் சடன்லி பிகேம் மோர் ரெஸ்பான்சிபிள்.